இந்த நம்ம வீட்டு பையன் அப்படிங்கிற இமேஜ் கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி கிராக் பண்ண ஒரு சில தமிழ் ஆக்டர்ஸ் யாருன்னு பார்த்துடலாமா? தளபதி விஜய் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு லேட் 90s இருந்து early 2000s வரைக்கும் அவர் பண்ண நிறைய படங்கள், மின்சார கண்ணா, பத்ரி, கண்ணுக்குள் நிலவு, காதலுக்கு மரியாதை, இது மாதிரியான எல்லா படங்களையும் அவர் வந்து நம்ம வீட்டு பையனா ரொம்ப நெருக்கமான ஒரு பையனா வர நம்ம பார்த்தோம். அந்த இமேஜுக்கு ரொம்ப ஆப்டா செட் ஆனாரு. அதுக்கப்புறம் வருடங்கள் போக தனுஷ் அவர்களுடைய வருகை வந்தது. அவர் ஆரம்பத்துல இருந்து இப்போ இன்க்ளூடிங் திருச்சிற்றம்பலம் அவர் இயக்க போற இட்லி கடை வரைக்குமே பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் ரொம்ப கிரேஷியஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை கேரியும் பண்றாரு. அவரை தாடி வச்சு நீ ஒரு அசுரன்ல அப்பாவும் பார்க்கலாம், தாடி இல்லாம இட்லி கடை திருச்சிற்றம்பலம் மாதிரியான படத்துல ஒரு பாய் நெக்ஸ்ட் ஒரு இமேஜ்லயும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா சிவகார்த்திகேயன் அவரு என்ன மாதிரியான படங்கள் ஆரம்பத்துல ஒரு மனம் குத்தி பருவை, மான் கராத்தே, எதிர்நீச்சல் அண்ட் இப்போ அமரன் வரைக்குமே அவர்கிட்ட நம்ம வீட்டு பையனுடைய ஒரு ரிசம்பிளன்ஸ் அவருடைய படங்களையும் அவருடைய கேரக்டர்ஸ்லையும் நிறைய வந்து வெளிப்படுது. இந்த வரிசையில இப்போ ரொம்ப ரீசெண்டா உள்ள வந்தது தான் மணிகண்டன். அவருடைய படங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா குட் நைட்ல இருந்து, லவர்ல இருந்து இப்போ ரிலீஸ் ஆன குடும்பஸ்தன் வரைக்குமே குடும்பங்கள் கொண்டாடும், குடும்பங்களுக்கு ரொம்ப நெருக்கமான அந்நியமான ஒரு முகமாகவும் இருக்காரு. அவர் எடுத்து நடிக்கிற படங்களும் அதே மாதிரி இருக்கு. சாதாரணமான மணிகண்டன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாமே நிறைய பேருக்கு தெரப்பியா இருக்கு. அவர் பேசுற விஷயங்கள் புதுசா இருக்கு. அவருடைய மிமிக்ரி டேலண்ட் அண்ட் அவருடைய நடிப்பு திறமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஆன்லைன் ஏஜ்ல டிஸ்கஸ் பண்றாங்க. மணிகண்டன் மாதிரி இன்னும் எத்தனையோ முகங்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை. உங்களுடைய ஃபேவரட் பாய் நெக்ஸ்ட் டோர் ரிலேட்டபிள் ஃபிலிம்ஸ் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.